குடியரசுத் தலைவர் பிரதமர் வரைக்கும் படிச்சிருக்கேன். அதை படித்து ஒரு சில பாயிண்ட்லாம் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம படிக்காத நிறைய பாயிண்ட் இருக்குது. நம்ம வந்து ஜஸ்ட்டு ஒரு 4-5 பாயிண்ட்டு தான் படிச்சிருப்போம். இதில் வந்து அவ்வளோ பாயிண்ட் இருக்குது. ஒரு பாயிண்ட்டு கூட மிஸ் பண்ணாமல் படிக்கணுன்ற மாதிரி இருக்குது. நிறைய தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்கெடுப்பு முறை பற்றி நமக்கு புக்கில் எங்கேயுமே கொடுத்துருப்பாங்க. இந்த 1 2 3 ஒரு வந்து லிஸ்ட் மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது இல்லை 1 2 3ன்னு சொல்லிட்டு வரிசை இருக்கும். அதில் அவங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் படி கொடுக்கணும். அதில் ப்ரெஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிற லாஸ்ட்டாக யாரால் அதிகமாக ஓட் வாங்க முடியலையோ அந்த நேமை நீக்கிடுவாங்க அடுத்த ரவுண்டில் வரும்போதுன்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு எந்த புக்லேயுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த புக்கில் இருக்குது. ஸோ படிக்க வந்துக்கிட்டே இருக்குது. குரூப் 1 படிக்கிறதுனால இது எல்லாமே கண்டிப்பாக கவர் பண்ணி ஆகணும். இதை விடக்கூடாது அதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பாயிண்ட் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மத்திய அரசு மாநில அரசு முடிக்கிறதுக்கு இந்த 2 வீக்ஸ் எடுத்துக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்கப்புறமா தமிழில் இந்த வீக்கில் அறநூல்கள் தொடர்பான செய்திகள் திருக்குறள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணணுன்ற டார்கெட் போட்டு வச்சுருந்தேன். அந்த டார்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ திருக்குறளும் முடிச்சாச்சு. 20 அதிகாரம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஜானில் ஸ்டார்ட் பண்ணது இது 20 அதிகாரமும். இது வந்து இந்த 20 அதிகாரத்தில் ஒரு 4-5 மட்டும்தான் தெரிஞ்சதாக இருக்குது. மீதி எல்லாமே புதுசு தான். அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ 15 அதிகாரம் வந்து நமக்கு புதுசாக தான் இருக்குது. எல்லாமே படித்து அதோடைய பொருள் புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணுறதுக்கு கரெக்டாக 1 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ 20 அதிகாரமும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அறநூல்கள் தொடர்பான செய்திகளும் இது வரைக்கும் நிதிநெறி விளக்கம் வரைக்கும் தமிழில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மேக்ஸில் 2D 3D தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் மத்திய பட்ஜெட் போட்டதுலேருந்து 1ஆம் தேதியிலேருந்தே பார்க்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ இது வந்து நேற்று தான் படித்தேன். மத்திய பட்ஜெட் மட்டும். கரண்ட் அஃபேர்ஸில் இன்னும் எதுவும் அதிகமாக பார்க்கல. மத்திய பட்ஜெட் வந்து நேற்று பார்த்து எழுதியிருக்கேன். ரொம்ப நாளாக நான் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ நேற்று தான் படித்தேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நம்ம டைரெக்டாக டிஎன்பிஎஸ்சி